தனுஷ் லக்னம், இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்விகள். நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கறது. தனுஷில் பிறந்தவருக்கு 6ஆம் இடம் ருணுரோக சத்துருஸ்தானா, எதிரி நோய், கடன், நோன்பு வழக்கு, ஊழியங்களை குறிக்கிறார். இந்த 6ஆம் இடத்தின் வாயிலாக சுக்கிரன் நன்மை செய்யணும். என்னெல்லாம் செய்ய முடியும்? நல்ல வேலை கொடுக்க முடியும். சண்டன் வந்தா எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுக்க முடியும். நோய் வந்தா அந்த நோயை உடனே நிவர்த்தி பண்ணக்கூடிய காரகத்தை இந்த 6ஆம் இடம் நல்ல முறையில கொடுக்க முடியும். நல்ல பதவி, அதிகாரங்கள், உயர்மட்டத்தை. அது போல 11ஆம் இடம் ஆசை பூர்த்தியாகும் இடம். நம்ம நினைக்கிறதெல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய இந்த 11ஆம் இடம், இங்கு ஆதிபத்திய காரகத்தில் நன்மை செய்ய வேண்டும். இந்த ஆதிபத்திய காரகம் மனிதனுக்கு முக்கியம், இந்த ஆதிபத்திய காரணம் மனிதனுக்கு முக்கியம். எதிரியே வேண்டாம், ஆனால் நாம் செய்யக்கூடிய துறை எதிரியை அடிக்கடி சந்திக்கக்கூடிய துறையா இருந்தா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். எதிரியை வீழ்த்தணும், எதிரியை ஒரு வெற்றி கொள்கிறார் தனுஷ் லக்னம்னா அது காரணம் சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே செவ்வாய், ஆதிபத்திய ரீதியிலே சூரியன், செவ்வாய் சூரியனுடைய தொடர்பை மற்றும் தனுசு லக்னக்காரருக்கு சுக்கிரன் பெற்றிருக்கிறார்னா சுக்கிரனின் காரகத்தின் வாயிலாகவும் 6-11ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாகவும் ஜாதகர் வெற்றியை சந்திப்பார். ஜாதகருக்கு யோகம் உண்டு. ஜாதகர் பெரும் உயரத்தை அடைவார், பெரும் நிலையை பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார். ஆனால் ஒன்று, 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியமும் வலுப்பதனால் ஜாதகருக்கு கொஞ்சம் காலதாமத திரும்ப